தேஜஸ்வி யாதவ் முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். கூடுதல் விவரங்களை எமது தலைமை செய்தியாளர் கண்ணன் வழங்கி கேட்கலாம். கண்ணன் வணக்கம். இது தொடர்பான விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம். பீகார் மாநிலத்தில் வரும் அடுத்த மாதம் 6ஆம் தேதி மற்றும் 11ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல் நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் காங்கிரஸ், ராஷ்டிரிய ஜனதாதளம், கம்யூனிஸ்ட் கட்சிகளின் கூட்டணியான மகா கத்பந்தன் கூட்டணியில் பெரும் குழப்பம் நிலவி வந்தது. சீட் ஷேரிங் மற்றும் முதலமைச்சர் வேட்பாளர் உள்ளிட்டவற்றில் ஏற்பட்ட குழப்பத்திற்கு முடிவு கட்டும் வகையில் பாட்னாவில் இப்போது இந்தியா கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் செய்தியாளர்களை சந்தித்து பேசி வருகிறார்கள். இந்த கூட்டணியில் இன்று அந்த மகா கத்பந்தன் கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளராக ராஷ்டிரிய ஜனதாதள கட்சியின் தலைவரான 35 வயதான தேஜஸ்வி யாதவ் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். கடந்த முறையும் முதலமைச்சர் வேட்பாளராக அவர் காங்கிரஸ் ஆர்ஜேடி கூட்டணியில் அறிவிக்கப்பட்ட நிலையில் இந்த தேர்தலிலும் மகாகத்பந்தன் கூட்டணியில் ஏற்பட்டுள்ள குழப்பத்தை முடிவுக்கு கொண்டு வரும் வகையில் இன்று முதலமைச்சர் வேட்பாளராக தேஜஸ்வி யாதவ் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். பாட்னாவில் காங்கிரஸ் மற்றும் ஆர்ஜேடி கம்யூனிஸ்ட் கட்சிகளின் கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். மகாகத்பந்தன் கட்சி கூட்டணி கட்சிகளின் அந்த செய்தியாளர் சந்திப்பில் தேஜஸ்வி யாதவ் செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்துக் கொண்டிருக்கிறார். 2 கட்டங்களாக அடுத்த மாதம் 6ஆம் தேதி மற்றும் 11ஆம் தேதி நடைபெறக்கூடிய பீகார் மாநில சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் ஆர்ஜேடி கூட்டணியான மகா கத்பந்தன் கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளராக தேஜஸ்வி யாதவ், ராஷ்டிரிய ஜனதா தள கட்சியின் தலைவர் தேஜஸ்வி யாதவ் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். ஏற்கனவே இந்த கட்சிகள் கூட்டணி அமைத்து போட்டியிடும் நிலையில் தொகுதி பங்கீட்டில் சிக்கல் இருப்பதால் மகா கத்பந்தன் கூட்டணியில் கடுமையான குழப்பம் ஏற்படுகிறது என்று கடுமையான விமர்சனம் எழுப்பப்பட்டது. அந்த விமர்சனத்திற்கு பதிலளிக்கும் வகையில் பீகார் மாநிலத்தின் காங்கிரஸ் கட்சியின் மேலிட பொறுப்பாளர் அசோக் கெலாட் வருகை புரிந்து அங்கு ராஷ்டிரிய ஜனதா தள கட்சியின் மூத்த தலைவர் லாலு பிரசாத் யாதவ் மற்றும் தேஜஸ்வி யாதவ் உள்ளிட்டோரை சந்தித்து பேசி ஒரு சுமூக உடன்பாட்டை எட்டியிருக்கிறார். இருந்த போதிலும் ஒரு 15க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் ஆர்ஜேடி காங்கிரஸ் இடையே நேரடி போட்டி வேட்பாளர்கள் களத்தில் நிற்கிறார்கள் என்றும் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருகிறது. அந்த கூட்டணி கட்சிகளுக்கு உள்ளேயே ஏற்படும் அந்த போட்டியை நீக்குவதற்கு அந்த கூட்டணி கட்சிகளின் அதிருப்தி வேட்பாளர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களையும் வாபஸ் பெற வைப்பார்கள் என்றும் இந்த பேட்டியின் போது தேஜஸ்வி யாதவ் தெரிவித்திருக்கிறார். ஆர்ஜேடி கட்சியில் முக்கிய மூத்த தலைவர்களுக்கு டிக்கெட் வழங்கப்படவில்லை, சட்டமன்ற தொகுதியில் எம்எல்ஏ தொகுதியில் போட்டியிடுவதற்கான டிக்கெட் வழங்கப்படவில்லை என்பதால் அவர்கள் போட்டி வேட்பாளராக பல தொகுதிகளில் களமிறங்கி இருக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சி கூட்டணிக்கும் அணிமாறி சீட் பெற்று போட்டியிடுகிறார்கள். இந்த குழப்பத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் ஆர்ஜேடி, காங்கிரஸ், சிபிஐ, சிபிஎம் உள்ளிட்ட கட்சிகளின் கூட்டணி கட்சி தலைவர்களின் பேட்டி இப்போது பாட்னாவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த பேட்டியில் பீகாரில் உள்ள இந்தியா கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளராக தேஜஸ்வி யாதவ் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். இதே போல அந்த கூட்டணியில் உள்ள விஐபி என்ற கட்சியின் தலைவர் முகேஷ் சகானி துணை முதலமைச்சர் வேட்பாளராகவும் இன்று அறிவிக்கப்பட்டிருக்கிறார். இதன் மூலமாக அந்த மகாகத்பந்தன் கூட்டணியில் முதலமைச்சர் வேட்பாளராக தேஜஸ்வி யாதவும் துணை முதலமைச்சர் வேட்பாளராக முகேஷ் சகானியும் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். பீகார் மாநிலத்தில் 74 வயதாகவும் முதலமைச்சராக இருக்கக்கூடிய நிதிஷ்குமாருக்கு எதிராக 35 வயதான தேஜஸ்வி யாதவ் அங்கு களத்தில் இருக்கிறார். இதனால் பீகார் மாநிலத்தில் பாரதிய ஜனதா கட்சி மற்றும் ஐக்கிய ஜனதா தளம் கட்சி கூட்டணி கட்சிகளுக்கும் இங்கு ராஷ்டிரிய ஜனதா தளம், காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் மற்றும் விஐபி உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளுக்கும் இடையேயான போட்டி கடுமையாக இருக்கிறது. ஏற்கனவே இந்த மகாகத்பந்தன் கூட்டணியில் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சி கூட்டணியில் இருந்த போதிலும் தான் தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என்று அறிவித்துள்ள நிலையில் பீகார் மாநிலத்தில் தேர்தல் பரபரப்பு உச்சத்தை எட்டிய நிலையில் இப்போது முதல்கட்ட தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நிறைவடைந்துள்ள நிலையில் இரு கட்சிகளுக்கிடையே அந்த கூட்டணி உடன்பாடு ஏற்பட்டு தேஜஸ்வி யாதவ் முதலமைச்சராக அறிவிக்கப்பட்டிருப்பது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இந்த தேர்தலில் ஐக்கிய ஜனதா தளம் கட்சியின் சார்பாக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள நிதிஷ்குமார் மற்றும் பாஜக இரண்டும் 101 தொகுதிகளில் தலா 101 தொகுதிகளில் போட்டியிடுகின்றன. ஆனால் தேர்தலுக்கு பிறகு நிதிஷ்குமார் முதலமைச்சர் வேட்பாளரா, பாஜக சார்பில் முதலமைச்சர் வேட்பாளர் நிறுத்தப்படுவாரா என்ற குழப்பம் அங்கு பாஜக ஐக்கிய ஜனதாதளம் கூட்டணியில் நிலவுகிறது. இதேபோல மகாகத்பந்தன் கூட்டணியிலும் தேஜஸ்வி யாதவை முதலமைச்சராக ஏற்பதில் அந்த மாநில காங்கிரஸ் கட்சியின் பொறுப்பாளர்கள் தலைவர்கள் தயக்கம் காட்டிய நிலையில் பீகார் மாநில காங்கிரஸ் பொறுப்பாளர் தேர்தல் பொறுப்பாளர் அசோக் கெலாட் 2 நாட்களாக நடத்தி வந்த அந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டதை அடுத்து மகாகத்பந்தன் கூட்டணியில் ஏற்பட்ட குழப்பம்
இன்றோடு முடிவுக்கு வந்திருக்கிறது. போட்டி வேட்பாளர்களை வாபஸ் பெறுவதற்கான முயற்சிகள் நடைபெற இருக்கின்றன. தொகுதிகளில் வேட்பாளர்கள் நிறுத்தப்பட்ட தொகுதிகளிலும் இரு தரப்பிலும் அந்த வேட்பாளர்களுக்கு உகந்த வேட்பாளர்களை நிறுத்துவதற்கான அந்த வாபஸ் வாங்க வைக்கும் முயற்சியும் ஆர்ஜேடி காங்கிரஸ் வேட்பாளர்கள் போட்டி வேட்பாளராக நிற்கும் களத்தில் சுமூக உடன்பாடு எட்டப்படுவதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தேஜஸ்வி யாதவ் பாட்னாவில் இப்போது செய்தியாளர்களை சந்தித்துக் கொண்டிருக்கும் பொழுது அந்த சந்தேகங்கள், கேள்விகள், குழப்பங்கள், மகாகத்பந்தன் கூட்டணியில் ஏற்பட்டுள்ள பல்வேறு பிரச்சனைகள், சர்ச்சைகள் ஆகியவற்றிற்கு முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள தேஜஸ்வி யாதவ் இப்போது பதிலளித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை பார்க்கிறோம். பீகார் மாநிலத்தில் காங்கிரஸ் ஆர்ஜேடி தலைமையிலான கூட்டணிக்கு ஏற்பட்டுள்ள குழப்பம் முடிவுக்கு வந்திருக்கிறது. தேஜஸ்வி யாதவ் முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். இதே போல விஐபி கட்சியின் வேட்பாளர் சகானா அங்கு துணை முதலமைச்சர் வேட்பாளராகவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். தீபிகா.